இரு இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். இயேசுவின் அப்போஸ்தலரும் இந்தியாவினுடைய திருத்தூதருமான புனித தோமையாரனுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அது மட்டுமல்லாமல் மாதா தொலைக்காட்சியும் அதனுடைய பெயரால் இயங்குவதனால் இங்கு பணிபுரிகிற அனைவருக்கும் புனித தோமையாரனுடைய விழா வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறேன். புனித தோமாவினுடைய வாழ்வு நமக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டை கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது தோமா இயேசுவினுடைய விழாவில் நான் விரலை விட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். நாம் எவ்வளவோ இறை வார்த்தை கேட்டிருக்கிறோம். இயேசு கோபப்படுகிறார், நம்பிக்கை குன்றியவர்களை பார்த்து கடினப்படுகிறார். ஆனால் இயேசுவோடு வாழ்ந்த திருத்தூதர் ஏன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை? ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் பலர் இப்படியாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இறந்தவர் உயிரோடு வந்தார், இவர் பார்த்தோம் என்றெல்லாம் சொல்லுவார்களாம். அதனால்தான் இவருக்கு அந்த ஒரு சந்தேகம். ஆனால் தோமா உண்மையிலேயே சந்தேகப்பட்டாரா என்பதை நாம் இன்று சிந்திக்க அழைப்பு விடுக்கிறோம். ஏனென்றால் அவளை நாம் எப்படி அழைப்போம்? தோமாவை டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லுவோம். தாமஸ் என்று பெயர்கள் வைத்தவர்கள் எல்லோரையுமே அப்படித்தான் திடீரென்று அழைப்போம், டவுட்டிங் தாமஸ். அல்லது அதிகமாக சந்தேகப்படுவரை தோமையார் போல சந்தேகப்படுகிறான் என்று சொல்லுவோம். ஆனால் நாம் இன்று அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கோம். ஏனென்றால் தோமா உண்மையிலேயே சந்தேகப்பட்டாரா? அப்படி என்றால் இறையியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இட் இஸ் நாட் அபவுட் டவுட். அது சந்தேகம் அல்ல, மாறாக த தாமஸ் விச் he மேட் இஸ் ஸ்கெப்டிக்கல். ஸ்கெப்டிக் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஸ்கெப்டிக்கல் என்றால் நாம் இந்த ஆங்கில அகராதியை பார்த்தோம் என்றால் என்ன சொல்லப்படுகிறது? இந்த ஸ்கெப்டிக் என்பது சந்தேகம் என்பது ஒரு தொடக்க புள்ளிதான். சந்தேகம் இருக்கும் தான், அது சந்தேகம்தான். ஆனால் அந்த சந்தேகத்தினுடைய முடிவு உண்மையை கொண்டு வருவது. இப்போ தோமா ஏன் சந்தேகப்பட்டார்? உண்மையிலே இயேசு கிறிஸ்து தான் என்பதை இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சந்தேகப்படுகிறார் என்பதை தான் இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இஸ் நோ மோர் டவுட்டிங் தாமஸ், இஸ் a skeptical தாமஸ். இந்த உலகிற்கு உண்மையை கொண்டு வர வேண்டும். நாம் இயற்கையாக பார்ப்போம், இந்த காவலர்கள், போலீஸ் இயற்கையாகவே சந்தேகப்படுவார்கள், எல்லோரையும் சந்தேகப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த சந்தேகத்தின் வாயிலாகத்தான் அவர்களால் உண்மையை கடைபிடிக்க முடியும். ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவிடம் கணவன் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்றால் முதல் சந்தேகம் யார் மீது படுவார்கள் என்றால் மனைவின் மீது தான். அது உண்மையாக நேர்மையாக அவரை போல ஒரு நல்லவர் இல்லை என்றாலும் சந்தேகம் அங்கிருந்து தான் தொடங்கும். ஏனென்றால் யாரையும் விட்டுவிடக்கூடாது, அந்த உண்மையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அதுதான் ஸ்கெப்டிக் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்வார்கள். அப்படிதான் புனித தோமாவும் தனது அந்த சந்தேகத்தை தோற்றுவிக்கிறார். முடிவில் என்ன நடக்கிறது? அவர் விழாவில் கைவிடுகிறார். என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகிறார். அவர்தான் முதல் முறையாக என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னார் என்று அறிக்கையிட்டார் என்பது விவிலியன் வழியாக நமக்கு கொடுக்கிறது. எனவே இன்றைய நாளில் புனித தோமாவை போல நாம் கடவுளை முழுமையாக நம்ப எந்தவித சந்தேகமும் இல்லாமல், அந்த சந்தேகம் உண்மையை வெளிக்கொடுக்கப்பட்டது. அந்த உண்மை இயேசு சொல்கிறார், நானே உண்மையும் வாழ்வும். அந்த உண்மை இன்று புனித தோமா வழியாக வெளிக்கொணரப்பட்டது முதல் முறையாக. எனவே இன்றைய நாளில் நாம் இந்த புனித தோமாவை போல வாழ கற்றுக்கொள்வோம். எங்காவது ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை வெறுமனே வைத்துக்கொண்டு அதை பரப்புவதை தவிர்க்க வேண்டும். அந்த சந்தேகத்தின் வழியாக உண்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளினுடைய ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் சந்தேகத்தோடே அதை பரப்பி விடுவோம். அது எங்கு போய் முடியும் என்பது தெரியாது. எனவே சந்தேகத்தினுடைய உண்மையை கண்டுபிடித்து பின்பு அதை பறைசாற்றுவோம். புனித தோமாவை போல இயேசுவினுடைய உண்மை அப்போஸ்தலராக வாழ்வோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.